Hi friends, I am Bala from NextGen Autobots. இந்த பதிவு யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் நம்ம கார் நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஸோ அப்படி ஒரு காரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மாடியூல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாடியூல் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். இதை நம்ம ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ECU அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுல ஆரம்பித்து காருக்கு தேவையான ஃபியூல் சப்ளை, காருக்கு தேவையான காற்றை உள்ளே இழுத்துக்கிறது, அப்புறம் அந்த ஃபியூவலையும் காற்றையும் மிக்ஸ் பண்ணி இன்ஜின்குள்ளே ஸ்ப்ரே பண்ணி காரை ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் இந்த கண்ட்ரோல் மாடியூல் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி ஒரு மாடியூல் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், நம்மளுக்கு கார் ஸ்டார்ட் ஆகாது. அப்படி இல்லை அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணும், இல்லை ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஜர்க்கிங் இஷ்யூ இருக்கும், இல்லை டிலே ஸ்டார்ட் இருக்கும். ஸோ இப்படி ஒரு பிரச்சனைக்கு நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம், டைரெக்டாக ஷோரூமை கான்டாக்ட் பண்ணுவோம். அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ECM ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அதிகமான பணம் செலவாகும் உங்களுக்கு. அதோட டைம் வந்து ஒரு 15 நாள் 20 நாள் 1 month வரைக்குமான டைம் உங்களுக்கு அதிகமாக எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம நெக்ஸ்ட்ஜென் ஆட்டோபாட்ஸில் ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கோம். இந்த மாடியூலை உங்கள் காரில் இருக்க சேம் மாடியூலை ரீப்ளேஸ் பண்ணாமல் அதே மாடியூலை ரிப்பேர் பண்ணுறது மூலயமா உங்களுடைய டைம் அண்ட் மணியை சேவ் பண்ண முடியும். அதுதான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க, 2010 ஹுண்டாயுடைய பெட்ரோல் கார் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லி. நம்ம டேரெக்டாக போய் டயக்னோஸ் பண்ணதில் இந்த கண்ட்ரோல் மாடியூல் வந்து ப்ராப்ளமாக இருக்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ECM ரிப்பேராக இருந்துச்சு. ஸோ நம்ம அதை ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டார். அண்ட் அவரோட டைம் அண்ட் மணியை நம்ம சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் அவர் ரொம்பவே ஹாப்பி. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டெக்னிக்கல் கண்டென்ட்டுக்கு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ரிப்பேரிங் சர்வீசஸ் நீட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் கீழே இருக்க நம்பருக்கு என்னை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கார் வச்சுருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.